அமைதி நீங்கள் பேசாமல் ஜெயிக்கும் சக்தி. அது கோபமல்ல, அது பழிவாங்குதல் அல்ல, அது சத்தமாக பேசுவதல்ல, அது அமைதி. இந்த உலகத்தில் அதிகம் பேசுகிறவன்தான் வலிமையானவன் என்று நாம் நினைக்கிறோம். பதில் சொல்றவன்தான் ஜெயிச்சவன் போல தோணும். திட்டுறவன்தான் தைரியமானவன் மாதிரி காட்டப்படுவான். ஆனா புத்தர் சொன்னது வேறு. புத்தர் சொன்னார், உன் கோபத்துக்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் அது என் பலவீனமில்லை, அது என் விழிப்பு. ஒரு முறை புத்தரிடம் ஒருவர் வந்து கோபத்தோடு அவமானத்தோடு புத்தரை திட்டினார். வார்த்தைகளால் காயப்படுத்த முயற்சித்தார். ஆனா புத்தர் அமைதியாக இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த மனிதன் ஆச்சரியமாக கேட்டார், நான் இவ்வளவு பேசிறேன், நீ ஏன் அமைதியாயிருக்கிறாய்? புத்தர் மெதுவாக கேட்டார், நான் உனக்கு ஒரு பரிசு கொடுத்தால் நீ அதை வாங்க மறுத்தால் அது யாருக்கு சொந்தம்? அந்த மனிதன் சொன்னார், அது கொடுத்தவருக்கே. புத்தர் சிரித்தார். அதே மாதிரிதான் உன் கோபத்தை நான் வாங்கவில்லை, அது இன்னும் உன்னிடமே இருக்கு. இதுதான் அமைதியின் சக்தி. அமைதி என்றால் பேசாதது மட்டுமல்ல, அமைதி என்றால் பயந்து ஒதுங்குவதல்ல, அமைதி என்றால் உள்ளுக்குள் விழித்திருப்பது. நீ பேசாமல் இருந்தால் உன் மனம் பேச ஆரம்பிக்கும். நீ சத்தம் குறைத்தால் உன் சிந்தனை தெளிவாகும். இந்த வாழ்க்கையில் நம்மை அதிகம் காயப்படுத்துவது மற்றவர்கள் அல்ல, நம்முடைய உடனடி ரியாக்ஷன் தான். ஒரு வார்த்தை, ஒரு கோபம், ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் பல வருடங்கள் நினைவாக மாறும். புத்தர் சொன்னார், நீ கோபத்தில் சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அமைதியாக இருந்தால் பின்னர் பேசும் வாய்ப்பு உனக்கு இருக்கும். அதனால்தான் அமைதி என்பது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. உன்னை யாராவது தவறாக புரிந்து கொண்டால் நீ உடனே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் உண்மை நேரத்தோடு வெளியில் வரும். உன்னை அவமதித்தால் நீ அதே மொழியில் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மொழி உன் நிலை அல்ல. அமைதியாக இருப்பது உன்னை சிறியவனாக்காது, அது உன்னை உயர்த்தும். புத்தர் சொன்னார், அமைதி உள்ள மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் அவன் உள்ளுக்குள் போராடவே இல்லை. நாம் நினைக்கிறோம் எல்லா போரையும் ஜெயிக்கணும் என்று. ஆனா புத்தர் கற்றுக் கொடுத்தார், எந்த போரில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும். சில இடங்களில் அமைதியாக விலகுவதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. நீ எல்லாருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மற்றவர்களின் கருப்புகளால் இயக்கப்படும். ஆனா நீ அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கையை நீயே இயக்குவாய். அமைதி ஒரு கலை, அது ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு தடவையும் நீ பதில் சொல்லாமல் இருந்தால் நீ இன்னொரு படி வளர்ந்திருக்கிறாய். புத்தர் சொன்னார், உன் மனத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் உலகத்தை ஜெயித்தாலும் அவன் தோற்றவனே. அதனால்தான் அமைதி ஈக்குவல்ஸ் மன கட்டுப்பாடு. உலகம் சத்தமாக இருக்கலாம், மக்கள் காயப்படுத்தலாம், சூழ்நிலை அநியாயமாக இருக்கலாம். ஆனா உன் உள்ளுக்குள் அமைதி இருந்தால் வெளி உலகம் உன்னை உடைக்க முடியாது. நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது நீ தோற்றாய் என்பதல்ல, அது நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான். புரிதல் வந்த இடத்தில் கோபம் விலகும். கோபம் விலகினால் அமைதி தானாக வரும். புத்தர் சொன்ன கடைசி உண்மை இது. உன் அமைதிதான் உன் உயர்ந்த பதில். அதனால் இன்று முதல் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லாதே, எல்லா போரிலும் இறங்காதே. உன் அமைதியை காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் அமைதி பலவீனம் அல்ல, அமைதிதான் உன் மிகப்பெரிய சக்தி. அமைதிதான் உன் மிகப்பெரிய சக்தி. இந்த உண்மையை புரிந்து கொள்ள பலருக்கு ஒரு முழு வாழ்க்கை போய்விடுகிறது. ஏனென்றால் நம்மை சுற்றிய உலகம் எப்போதும் எதிர்மாறாகவே கற்றுக் கொடுக்கிறது. பதிலடி கொடு, உன்னை அவமானப்படுத்த விடாதே, சத்தமாக பேசினால்தான் மதிப்பு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனா புத்தர் இதையெல்லாம் கவனித்தார், ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளவில்லை. புத்தர் சொன்னார்,
உலகத்தை மாற்ற நினைப்பவன் முதலில் தன்னை பார்க்க வேண்டும். நம்மை கோபப்படுத்தும் மனிதன் உண்மையில் நம்மை கட்டுப்படுத்துகிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாம் பதில் சொல்கிறோம். அவன் காட்டிய ஒரு முகத்திற்கு நாம் மனம் மாற்றிக்கொள்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நம்முடையதா இல்லை அவனுடையதா? அமைதி என்றால் அந்த சங்கிலியை உடைப்பது. அமைதி என்றால் நான் உன் உணர்ச்சிகளின் கைதி அல்ல என்று சொல்லாமல் சொல்வது. ஒருமுறை புத்தர் சீடர்களிடம் சொன்னார், நதி சத்தமாக ஓடுவது குறைந்த ஆழமுள்ள இடத்தில்தான். ஆழம் அதிகமான இடத்தில் நீர் அமைதியாக இருக்கும். இதுதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உள்ளுக்குள் ஆழமில்லாத மனிதன்தான் அதிகம் சத்தம் போடுவான். உள்ளுக்குள் தெளிவு வந்தவன் அமைதியாக இருப்பான். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை பின்னால நினைத்து வருந்தி இருக்கிறோம், அந்த நேரம் நான் அமைதியா இருந்திருக்கலாமே என்று. ஒரு கோப வார்த்தை, ஒரு அவசர முடிவு, ஒரு நிமிட உணர்ச்சி, அதற்கு பிறகு மாதங்கள் வருடங்கள் கூட அதன் விளைவுகளை அனுபவித்திருக்கிறோம். புத்தர் இதைத்தான் சொன்னார். உணர்ச்சி உன்னை ஆள ஆரம்பித்தால் ஞானம் உன்னை விட்டு விலகும். அமைதி என்பது உணர்ச்சிகளை அடக்குவதில்லை. அமைதி என்பது உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது. நீ கோபப்படும் போது நீ கெட்டவனாகிவிடவில்லை, நீ மனிதன். ஆனால் அந்த கோபம் உன்னை இயக்க விடாமல் நீ அதை கவனிக்க ஆரம்பித்தால் அங்குதான் விழிப்பு தொடங்குகிறது. என் உள்ளே இப்போ கோபம் எழுகிறது என்று கவனிப்பதே ஒரு பெரிய மாற்றம். புத்தர் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தது இதற்காகத்தான். கண்களை மூடுவதற்காக அல்ல, உலகத்திலிருந்து ஓடுவதற்காக அல்ல, உன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க. அமைதி வந்ததும் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ எல்லாரையும் திருத்த முயற்சிப்பதை நிறுத்துவாய். உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். யாராவது தவறாக நினைத்தால் கூட அவனுக்கு அப்படித்தான் தோன்றுது என்று விட்டுவிட கற்றுக்கொள்வாய். இது தோல்வி அல்ல, இது சுதந்திரம். புத்தர் சொன்னார், உன்னை புரியாத உலகத்துக்கு நீ விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு வரி வாழ்க்கையை இலகுவாக்கிவிடும். எத்தனை சுமைகளை நாம் சுமக்கிறோம் தெரியுமா? அவனுக்கு என்ன நினைப்பான், இவங்க என்ன சொல்வாங்க என்ற பயம். அந்த பயம்தான் நம்ம அமைதியை திருடுகிறது. நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. புத்தருக்கே எதிரிகள் இருந்தார்கள். அவரை பற்றி தவறாக பேசியவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அமைதி உன்னை தனிமைப்படுத்தும் என்று நினைக்காதே. அமைதி உன்னை உன்னோடு இணைக்கும். நீ அமைதியாக இருக்க ஆரம்பித்ததும் சிலர் உன்னிடமிருந்து விலகலாம். ஏனென்றால் அவர்கள் உன் ரியாக்ஷனுக்கு பழகியவர்கள். உன் கோபம், உன் வாதம், உன் விளக்கம், அதில்தான் அவர்களுக்கு பிடித்திருந்தது. நீ அமைதியாக மாறும்போது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அது சரிதான். எல்லாரும் உன் பயணத்தில் வரவேண்டிய அவசியமில்லை. புத்தர் சொன்னார், பழைய பாதையில் பயணம் செய்யும் கூட்டத்தோடு நீ செல்வதை நிறுத்தும் போதுதான் புதிய பாதை தெரியும். அமைதி வந்த வாழ்க்கை மெதுவாக மாறும். உறவுகளில் சண்டை குறையும். முடிவுகளில் தெளிவு வரும். தூக்கம் கூட ஆழமாக வரும். ஏனென்றால் உன் மனம் நாள் முழுக்க சண்டை போட்டுக் கொண்டிருக்காது. நீ கவனிச்சிருக்கியா? அமைதியான மனிதன் அறைக்குள் வந்தாலே ஒரு சாந்தம் வரும். அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் பேசும்போது அவன் வார்த்தைக்கு ஒரு எடை இருக்கும். இது பயிற்சி. இது ஒரு நாள் பிராக்டிஸ் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் செய்யும் தேர்வு. புத்தர் சொன்னார், ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன் 3 கதவுகளை கடக்கச் செய். இது உண்மையா? இது தேவையா? இது கருணையோடு இருக்கிறதா? இந்த 3 கதவுகளையும் கடந்து வந்த வார்த்தை மட்டுமே பேச தகுதியானது. இல்லையெனில் அமைதிதான் சிறந்த பதில். இன்றைய உலகம் வேகமாக ஓடுகிறது. எல்லாருக்கும் உடனடி பதில் வேண்டும், உடனடி ரியாக்ஷன் வேண்டும். ஆனால் புத்தர் சொன்னார், வேகமாக ஓடுகிறவன் எப்போதும் சரியான பாதையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ மெதுவாக அமைதியாக விழிப்புடன் நடக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை உனக்கு எதிரி இல்லை என்று புரியும். சூழ்நிலைகள் உன்னை சோதிக்கலாம், மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் அது உன்னை உடைக்க வேண்டிய அவசியமில்லை. நீ அமைதியாக இருந்தால் நீ எல்லாவற்றையும் சகிப்பவன் இல்லை. நீ எல்லாவற்றையும் புரிந்தவன். புரிதல் வந்த இடத்தில் வெறுப்பு இல்லை. புரிதல் வந்த இடத்தில் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. புரிதல் வந்த இடத்தில் மனம் ஓய்வு எடுக்கும். புத்தர் சொன்னார், நீ உன் உள்ளே அமைதியை கண்டுபிடித்த நாளில்
உலகம் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது. அதனால்தான் இன்று இந்த வீடியோ முடிவில் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது இது. நீங்கள் எத்தனை போர்களை தேவையில்லாமல் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை வார்த்தைகளை தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா போரிலும் இறங்காதே. எல்லா வார்த்தைக்கும் பதில் சொல்லாதே. எல்லா அவமானத்துக்கும் விளக்கம் தராதே. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். புத்தர் சொன்ன அந்த கடைசி உண்மை மீண்டும் நினைவில் வை. உன் அமைதிதான் உன் உயர்ந்த பதில். அந்த அமைதியை இழக்காதே. அதுதான் உன் உண்மையான செல்வம். இந்த செல்வத்தை யாரும் உனக்கு வெளியிலிருந்து கொடுக்க முடியாது. பணம் போல சம்பாதிக்க முடியாது. புகழ் போல தேடி ஓட முடியாது. இது உன் உள்ளேதான் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க நம்மை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. எல்லாரும் வெளியே பார்க்கத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். புத்தர் சொன்னார், மனிதன் வெளியே தேடும் வரை அவன் பிச்சைக்காரன், உள்ளே திரும்பிய நாளில் அவன் அரசன். நாம் தினமும் சின்ன சின்ன விஷயங்களில் அமைதியை இழக்கிறோம். ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ், ஒரு பார்வை. ஒருத்தன் நம்மை மதிக்கவில்லைன்னு தோன்றினாலே மனம் உடனே கிளம்புகிறது. அந்த கிளம்புதான் நம்மை களைப்பாக்குகிறது. அந்த கிளம்புதான் நம்மை சோர்வாக்குகிறது. நீ கவனிச்சிருக்கியா? கோபம் வந்த நாளில் தூக்கம் வராது. அமைதி இருந்த நாளில் உடல் தானாக ஓய்வெடுக்கும். ஏனென்றால் உடல் நிம்மதிக்கு காரணம் சூழ்நிலை அல்ல, மனநிலை. புத்தர் சொன்னார், உன் மனம்தான் உன் உலகம். உன் மனம் சண்டையில் இருந்தால் உலகம் முழுக்க சண்டை. உன் மனம் அமைதியில் இருந்தால் உலகம் கூட மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இது மாயமில்லை, இது உண்மை. நீ அமைதியாக இருக்க ஆரம்பித்தால் முதலில் மாறுவது மற்றவர்கள் அல்ல, நீதான். உன் பார்வை மாறும், உன் எதிர்பார்ப்பு குறையும், உன் வாழ்க்கை லேசாகும். முன்னாடி பெரிய பிரச்சனையா தோன்றிய விஷயங்கள் இப்போ இதற்காகவா இவ்வளவுன்னு தோணும். இதைத்தான் புத்தர் விழிப்புன்னு சொன்னார். விழிப்பு என்றால் மலையில் போய் உட்காருவதில்லை. விழிப்பு என்றால் உலகத்தை விட்டு விலகுவதில்லை. விழிப்பு என்றால் நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலேயே உள்ளுக்குள் தூங்காமல் இருப்பது. ஒரு வார்த்தை வரும்போது அதை அப்படியே வெளியே விடாமல் ஒரு நிமிடம் கவனிப்பது. ஒரு கோபம் எழும்போது அதோடு ஓடாமல் அதை பார்த்துக் கொள்வது. ஒரு அவமானம் வந்தால் இது என்னுள் என்ன செய்கிறது என்று உணர்வது. இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையின் டிரைவர் சீட்டில் உட்கார ஆரம்பித்திருக்கிறாய். புத்தர் சொன்னார், உன்னை கோபப்படுத்துகிறவன் உன் ஆசான்தான். ஏனென்றால் அவன் உனக்கு உன் பலவீனத்தை காட்டுகிறான். இந்த வரி கடினமாக தோன்றலாம், ஆனால் உண்மை. நம்மை எது காயப்படுத்துகிறது என்பதில்தான் நம்முடைய அட்டாச்மெண்ட் மறைந்திருக்கிறது. மதிப்பு, அங்கீகாரம், ஈகோ, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தான் காயத்திற்கு காரணம். அமைதி வந்தால் அட்டாச்மெண்ட் மெதுவாக தளர ஆரம்பிக்கும். நீ இன்னும் அன்பாக இருப்பாய், ஆனா எதிர்பார்ப்பு குறையும். நீ இன்னும் மனிதர்களோடு இருப்பாய், ஆனா அவர்களால் உடைக்க முடியாது. புத்தர் சொன்னார், அன்பு வைத்துக்கொள், சங்கிலி போடாதே. நாம் அன்பையே சங்கிலியாக மாற்றிக்கொள்கிறோம். நீ இப்படித்தான் இருக்கணும், நீ என்னை இப்படித்தான் புரிந்துக்கணும், நீ எனக்காக இப்படித்தான் செய்யணும். அவன் செய்யவில்லை என்றால் அமைதி போகும், உறக்கம் போகும், சந்தோஷம் போகும். அதனால் புத்தர் சொன்னார், சுதந்திரமாக நேசி. அமைதியான மனிதன் தனிமையை பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் தனிமையில் தன்னை சந்திக்கிறான். கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை, தனியாக இருந்தாலும் அமைதி. நாம் ஏன் தனிமையை பயப்படுகிறோம் தெரியுமா? அங்கே சத்தம் இல்லை, கவனம் தப்பிக்க வழி இல்லை. உன் மனத்தோடு நீதான் இருக்க வேண்டும். அமைதி வந்தவன்தான் தனிமையை ரசிக்க ஆரம்பிப்பான். புத்தர் தனிமையை தேர்ந்தெடுத்தார். அது தண்டனை அல்ல, அது பயிற்சி. உள்ளுக்குள் இருக்கும் சத்தங்களை கேட்க நீ ஒரு நாள் உணர்வாய். அமைதி என்பது பேசாமல் இருப்பது மட்டுமில்லை, அமைதி என்பது உள்ளுக்குள் நடக்கும் சத்தங்களும் குறைவது. அப்போதான் வாழ்க்கை உண்மையிலேயே மெதுவாகும். நீ இனிமேல் எல்லா விஷயத்தையும் உடனே தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. சில கேள்விகள் பதில் இல்லாமலே அழகாக இருக்கும். சில மனிதர்கள் புரியாமலே போய்விடலாம். சில விஷயங்கள் முடிவில்லாமலே கரைந்து போகலாம். அது தோல்வி அல்ல, அது வாழ்க்கையின் இயல்பு. புத்தர் சொன்னார், நதி கடலை அடைய ஆவலாக ஓடவில்லை, அது ஓடாமல் இருக்கவும் இல்லை. அது அதன் இயல்பில்தான் இருக்கிறது. நீயும் அப்படித்தான். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காதே, எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்காதே, எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சிக்காதே. சில நேரங்களில்
அமைதியாக இருக்கிறதே சரியான செயல். உலகம் உன்னை பலவீனன் என்று நினைக்கலாம். சிலர் உன்னை மதிக்காமல் போகலாம். சிலர் உன் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளலாம். பரவாயில்லை. புத்தர் சொன்னார், உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் தேவையில்லை. உன்னை இழக்காத மனம் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு எது தெரியுமா? மற்றவர்கள் போவது அல்ல, நம்மை நாமே இழப்பது. நீ அமைதியாக இருப்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சிலர் உடன் வருவார்கள், சிலர் வழியில் இறங்குவார்கள், சிலர் உன்னை குறை சொல்வார்கள். ஆனால் நீ உள்ளுக்குள் நேர்மையாக இருந்தால் அந்த பயணம் தவறாகாது. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால், நான் எல்லாவற்றிற்கும் சண்டை போட்டிருக்கலாமே, ஆனா அமைதியை தேர்ந்தெடுத்தேன் என்று நினைத்து பெருமை அடைவாய். அந்த பெருமை சத்தமாக இருக்காது, அது அமைதியாக ஆழமாக இருக்கும். புத்தர் சொன்ன கடைசி பாடம் இதுதான். உன் வாழ்க்கையை நீ சத்தமாக நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக வாழ்ந்தாலே போதும். அதனால் இன்று முதல் நீ எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டாம், எல்லாவற்றிற்கும் ரியாக்ஷன் காட்ட வேண்டாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். சில விஷயங்களை அமைதியாக விடு, சில மனிதர்களை மெதுவாக விடு, சில கேள்விகளை காலத்திடம் ஒப்படை. உன் உள்ளே அமைதி இருந்தால் வெளியே என்ன நடந்தாலும் நீ சரியாக இருப்பாய். ஏனென்றால் அமைதி என்பது தப்பித்தல் அல்ல, அமைதி என்பது உச்ச விழிப்பு. அமைதிதான் நீ அடைந்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி வெளியே யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. யாரும் கைத்தட்ட வேண்டிய அவசியமில்லை. யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த வெற்றி உன் உள்ளே நடக்கிறது, மற்றவர்களின் கண்களுக்கு அல்ல, உன் மனத்தின் ஆழத்திற்கு. புத்தர் சொன்னார், உலகம் உன்னை பாராட்டும் நாளை நீ காத்திருந்தால் நீ எப்போதும் பசியோடுதான் இருப்பாய். அந்த பசிதான் மனிதனை சத்தமாக மாற்றுகிறது. அந்த பசிதான் மனிதனை நிரூபிக்க வைக்கிறது. அந்த பசிதான் மனிதனை அமைதியை விட்டு ஓட வைக்கிறது. நீ ஒரு நாள் உணர்வாய், அமைதி கிடைத்த பிறகு நிரூபிக்க வேண்டிய தேவை மறைந்து போகும். நீ சரி என்று தெரிந்த விஷயங்களை யாரும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீ அமைதியாக தொடர முடியும். அதுதான் உள்ளார்ந்த வலிமை. புத்தர் இதை உள்விளக்கு என்று சொன்னார். அந்த விளக்கு ஏறிவிட்டால் வெளியே இருட்டு இருந்தாலும் பயம் வராது. ஏனென்றால் நீ பார்க்க வெளியை நம்பவில்லை, உள்ளே நம்ப ஆரம்பித்து விட்டாய். நாம் எல்லாரும் ஏதோ ஒன்றை இழந்தவர்கள்தான். ஒருத்தன் உறவை இழந்திருக்கலாம், ஒருத்தன் கனவை இழந்திருக்கலாம், ஒருத்தன் தன்னை இழந்திருக்கலாம். அதில் மிகவும் ஆபத்தான இழப்பு எது தெரியுமா? உன்னை நீ இழப்பது. நீ உன் அமைதியை இழந்த நாளில் உன் அடையாளத்தை இழக்க ஆரம்பிக்கிறாய். அதனால்தான் புத்தர் சொன்னார், எதையும் இழந்தாலும் உன் மனத்தின் சமநிலையை இழக்காதே. சமநிலை என்பது எல்லாம் சரியா போகுது என்பதல்ல. சமநிலை என்பது எது நடந்தாலும் உன் உள்ளே ஒரு நிலைத்தன்மை இருப்பது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும், அநியாயம் செய்யும், விளக்கமில்லாத வலிகளை தரும். ஆனால் அந்த வலி உன்னை மாற்ற வேண்டுமா அல்லது உடைக்க வேண்டுமா, அதை தீர்மானிப்பது உன் அமைதி. புத்தர் சொன்னார், வலி தவிர்க்க முடியாது, வேதனை விருப்பம். வலி என்பது நிகழ்வு, வேதனை என்பது உன் ரியாக்ஷன். நீ அமைதியாக இருக்க ஆரம்பித்தால் வலி கூட உன்னை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இங்கே நீ அட்டாச்மெண்ட் வைத்திருந்தாய், இங்கே நீ எதிர்பார்த்தாய், இங்கே நீ உன்னை மறந்தாய் என்று. இந்த புரிதல் வந்ததும் வலி எதிரி இல்லை, அது ஆசான். அமைதி வந்த வாழ்க்கையில் நீ பிறரை குறை சொல்லுவதை நிறுத்துவாய். ஏனென்றால் குறை சொல்லும் மனம் உள்ளுக்குள் அமைதியற்ற மனம். புத்தர் சொன்னார், உலகத்தை குறை சொல்வதற்கு முன் உன் மனத்தை கவனி. உன் மனம் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறதா? எப்போதும் பழைய விஷயங்களை நினைவூட்டுகிறதா? நாளை பற்றி பயம் காட்டுகிறதா? அந்த சத்தம்தான் நம்மை சோர்வாக்குகிறது. அந்த சத்தம்தான் நம்மை தனிமையாக்குகிறது. அந்த சத்தம்தான் நம்மை அமைதியிலிருந்து தள்ளுகிறது. மெடிடேஷன் என்பது அந்த சத்தத்தை அழிப்பது இல்லை, அந்த சத்தத்தை கவனிப்பது. கவனித்தால் அது மெதுவாக தளர ஆரம்பிக்கும். நீ கடலோரம் உட்கார்ந்து அலைகளை பார்த்திருக்கியா? நீ அவைகளை நிறுத்த முயற்சி செய்யவில்லை, நீ எதிர்த்து பேசவில்லை, நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். அலைகள் தானாக வரும், தானாக போகும். உன் எண்ணங்களும் அப்படித்தான். புத்தர் சொன்னார், நீ எண்ணங்கள் அல்ல, நீ அவைகளை கவனிப்பவன். இந்த ஒரு உண்மை புரிந்த நாளில் நீ எண்ணங்களின் அடிமை அல்ல. அமைதி வந்ததும் நீ மெதுவாக விடுதல் கற்றுக்கொள்வாய். விடுதல் என்றால் மறப்பது இல்லை, விடுதல் என்றால் எதிர்ப்பதை நிறுத்துவது.
எதிர்ப்புதான் வலியை நீட்டிக்கிறது. எதிர்ப்புதான் சோர்வை உருவாக்குகிறது. நீ ஒரு நாள் உணர்வாய், எதிர்த்து ஓடிய விஷயங்களே உன்னை அதிகம் காயப்படுத்தி இருக்கின்றன. புத்தர் சொன்னார், உன்னை விட்டு போக நினைப்பதை பிடித்து வைத்தால் நீ காயமடைவாய். அதை விடுத்தால் நீ சுதந்திரமாவாய். இந்த சுதந்திரம்தான் அமைதி. அமைதியான மனிதன் எல்லாவற்றையும் ஜெயித்தவன் அல்ல, ஆனா அவன் எதாலும் தோற்கடிக்க முடியாதவன். ஏனென்றால் அவன் உள்ளுக்குள் சண்டை இல்லை. நீ யாரோடு சண்டை போடுகிறாய்? உன் கடந்த காலத்தோடு, உன் பயங்களோடு, உன் எதிர்பார்ப்போடு. அவை எல்லாம் உன் மனத்துக்குள்தான் இருக்கின்றன. அவற்றோடு நீ அமைதியாக உட்கார ஆரம்பித்தால் அவை மெதுவாக சக்தி இழக்கும். புத்தர் சொன்னார், நீ ஓடாமல் நின்றால் உன்னை துரத்தும் நிழல் கூட நின்றுவிடும். இந்த வரி வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். நீ ஓடிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை பெரிதாகத்தான் தெரியும். நீ நின்று பார்த்தால் அது உன் கற்பனைதான் என்பதை உணர்வாய். அமைதி ஒரு முடிவல்ல, அது ஒரு நடை. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை பேசாமல் விடுவது, ஒரு கோபத்தை வெளியில் விடாமல் கவனிப்பது, ஒரு அவமானத்தை விளக்காமல் விட்டுவிடுவது. இவையெல்லாம் சிறிய விஷயங்கள் போல தோன்றலாம், ஆனா இவையே பெரிய மாற்றம். புத்தர் சொன்னார், ஒரு மலையும் சிறு மண்துகள்களால் தான் உருவாகிறது. அமைதியான வாழ்க்கை அப்படித்தான் உருவாகும். நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது உன் வாழ்க்கை சத்தமாக இருந்திருக்காது, ஆனா ஆழமாக இருந்திருக்கும். நீ எல்லாருக்கும் நினைவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உனக்குள் சரியாக இருந்தால் போதும். இதுதான் புத்தர் கற்றுக் கொடுத்த இறுதி பாதை. பதவி இல்லை, புகழ் இல்லை, ஆடம்பரம் இல்லை. ஆனா மனம் ஓய்வெடுக்கிறது, உடல் சுவாசிக்கிறது, வாழ்க்கை மெதுவாகிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த தொடர்ச்சியின் முடிவில் நான் உங்களிடம் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தை மாற்ற நினைக்காதே, மனிதர்களை திருத்த நினைக்காதே, நிகழ்வுகளை கட்டுப்படுத்த நினைக்காதே. உன் உள்ளே அமைதியை வளர்த்துக்கொள். ஏனென்றால் உன் உள்ளே அமைதி பிறந்த நாளில் வெளியே எதுவும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. அந்த நாளில்தான் நீ உண்மையில் வாழ ஆரம்பிக்கிறாய். மேலும் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.